என்னதான் காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே, ஆனால் நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறி பார்த்திங்கன்னா தனி சுவைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி தான் நீ காய்கறி அறுவடை பண்ண போகிறோம் வாங்க. அப்படி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது, கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தோம்னா ஒரு வாழைத்தாரில் ஒரு வாழைப்பூ இருந்தது, அதுவுமே வந்து ஒன்று உடச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேன் வாழை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மொந்தம்பழம் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாங்க முளைத்தக்காளி கீரையுமே கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். முளைத்தக்காளி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் விதையெல்லாம் எதுவுமே போடாமல் அதுவாக முளைச்சி வந்துருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதுலேயும் உடச்சிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் இருக்குது, அப்படி இதையும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். இந்த பழமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க கிராமத்துலலாம். இப்போல்லாம் இது சாப்பிட்றதே கிடையாது. குழம்பு வைப்பாங்க, ஆனால் நாங்கள் அப்படி குழம்பு வைக்கிறது கிடையாது. கொஞ்சம் மிளகாயும் இருக்குது, அதுவே அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கான அறுவடை அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த சந்திக்கிறேன்.